சொல்கிறது. கோவிலுக்கு எய்த்தே வந்து தெப்பக்குளம் இருக்கும். கோயில் வந்து சும்மா சாத்தியிருக்காங்க. ஆனால் கோயில் திறந்தா இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வரப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னு அந்த காலம் முடிகிறதுக்கு முன்னாடி. அதனால் வந்து ஒரு கதவை மட்டும் சாத்தியிருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் சாத்திடுவாங்க. அதனால் சும்மா சரி நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு பார்க்க வந்தோம். அவர் எவ்வளோ குண்டாக இருக்கார் பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து பூம்புகாரீஸ்வரர் நான் எப்போ பார்த்தேன்னா 2007 2008 பார்த்தேன் இவரை. ஃபஸ்ட்டு பார்த்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. ரிஷி மகரிஷி பூஜித்த பல்லவன் நாதர்னு பேர். ஆனால் பூம்புகாரீஸ்வரர் தான் இவர். இவருக்கு காட்டுற அந்த தீபார்த்தனை அதெல்லாம் வந்து சைடில் அந்த பெஞ்சிலே வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து ஆளுங்க வந்து 4-5 பேர் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க தான் காவலுக்கு உட்காந்துருந்தாங்க. ஏன்னா திறந்தே இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. இதெல்லாம் இது ரொம்ப பழமையான கோயில். அந்த காலத்து கோயிலே அந்த காலத்து கோயில். ரொம்ப பழமையான கோயில். எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்களேன். அதுவும் வந்து இங்கே வந்து இப்போ இது வர ஐயப்ப மலைக்கு மாலை போடுறவங்களும் வந்து கும்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. படிக்கட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. காலையில் நேரம் போனப்போ இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கலை. ஃபோனை வண்டியிலே வச்சுட்டு போயிட்டோம். அதனால் அப்போ நாங்கள் எடுக்கலை. போயிட்டு திருப்பி வரும்போது தான் எடுத்தோம். அந்த காலையில் அந்த விடியாமையும் இருட்டாமையும் அந்த நேரத்துக்கு பார்த்துருந்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாம் தீபம்லாம் நிறைய ஏற்றி வச்சுருந்தாங்க. வெறும் தீப வெளிச்சத்திலே சுவாமியை பார்த்த மாதிரி இருந்தது. இவங்க பேர் வந்து சௌந்தரநாயகின்னு போட்டிருக்காங்க. பூம்புகாரீஸ்வரர் அவரோட மிஸ்ஸஸ் தான். அவங்க தான், அதனால் இப்படி போட்டிருக்காங்க. இங்கே வந்து தட்சிணாமூர்த்திக்கு சைடில் கோபுரம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆனால் அந்த காலத்து கோயில் தான் போங்க. அது பார்க்கும் போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழமையான கோயிலுங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. அது ஏன் வருதுன்னெலாம் தெரியல. ஆனால் கோயிலை பார்க்கும்போது ஒரு பழமையான கோயில் அப்படிங்கிற ஃபீல் வந்துடுது. நடராஜருக்கு உள்ள சபை அந்த இது பேக் சைடில் தெரியுதா? நடராஜருக்கு மேலே கோபுரம் வச்சு அந்த சபை மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து கோயில்